இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாவி அப்படிங்கிற பர்சனல் லோன் ஆப்ஸ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, இப்போ இந்த லோனை வந்து எடுக்கிறது வர்த்தா இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ் இருந்தது, இப்போ என்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும், இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீ எல்லாத்தையுமே இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாவி பர்சனல் லோன் ஆப்ஸில் லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4.8 லேக், அதாவது 4,80,000 ரூபாய் எனக்கு அப்ரூவ் ஆயிருந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் லோன் வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இஎம்ஐ பே பண்ணி அதுக்கப்புறம் ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணேன். அந்த டைமில் எனக்கு கொடுத்துருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18% மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 15% தான், 18% தான். அதுக்கு முந்தினாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் நான் லோன் வந்து எடுத்திருந்தேன். இந்த லோனுக்கு எனக்கு கொடுத்திருந்த வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 15% தான் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ஒரு லோன் ஆப்ஸா இருந்தது. பட் இன்னைக்கு ரேஞ்சில் நாவில லோன் எடுக்கிறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா ஒர்த்தே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இருக்கிற அப்டேட்டும் கூட அதுதான். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வித் ப்ரூஃபோட வந்து காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாவி ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மட்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்படின்னு சொல்லி பாட்டம்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபார் க்ளோசிங் சார்ஜஸ், எப்போ வேணாலும் இந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் இருந்தது. என்னன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீயுமே பிடிக்க மாட்டாங்க. ₹1 கூட ப்ராசஸிங் ஃபீ இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லோன் அமௌண்ட் அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி 3 லட்ச ரூபாய் லோன் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த 3 லட்ச ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட குறையாம அப்படியே என்னோட பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் ஆச்சு. அதுதான் இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல உள்ள முக்கியமான ஒரு சூப்பரான அப்டேட் ஆகி இருந்தது. பட் இன்னைக்கு ரேஞ்சில் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து வட்டியும் அதிகம், ப்ராசஸிங் ஃபீ அதை விட அநியாயத்துக்கு அதிகம் தான். மற்ற லோன் ஆப்ஸ், மற்ற கந்து வட்டி லோன் ஆப்ஸ் எப்படி இருக்கோ அந்த லோன் ஆப்ஸ் லெவலுக்கு இவங்களும் தரமட்ட லெவலுக்கு இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டைமாவது நான் அப்ளை பண்ணியிருப்பேன். கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். 3 லட்ச ரூபாய் லோனாக எடுத்து ஒரு பெனால்ட்டி கூட போடாமல் பே பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு லோன் அப்ளை பண்ணும்போதெல்லாம் ரிஜெக்டட் தான் வந்துட்டு இருந்து. இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு லோன் ஆஃபர் இருந்ததுன்னா ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் கேஒசி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் லோன் டிஸ்பர்சல் ஆகும். ஸோ கீழே ஒரு டிக் பாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்ல சேலரி வருதோ அந்த பேங்கோட நேமை இங்கே சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்டேஜில் இருந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ப்ரொசீட் வித் கன்சர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் வித் கன்சர்ன் வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரூவ் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 மட்டும்தான் அப்ரூவ் ஆயிருந்து. இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 4,80,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருந்து. அதில் 3 லட்ச ரூபாய் லோனை நான் எடுத்து கரெக்டாக பே பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரூவ் ஆயிருந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 ரூபாய் மட்டும்தான் அப்ரூவ் ஆயிருந்து. சரி பரவாயில்ல, 70,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்கு, இதுக்கு வந்து ப்ராசஸிங் எல்லாம் பிடிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ப்ராசஸ் பண்ணும்போது தான் ஸோ இதில் வந்து நிறைய அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஓகே அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லோன் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் மேலே ஹெட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டைரெக்டாக இதில் செக் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லோன் அமௌண்ட்டை வந்து இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரூவ்ட் ஆயிருக்கா லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 70,000 அப்ரூவ்ட் ஆயிருக்கு. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 66,700 மட்டும் தான் கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த லோன் ஆப்ஸை நான் ரொம்ப பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக லோன் கொடுத்தாங்க. வட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ராசஸிங் ஃபீங்கிறது 0, ஃபார்க்ளோசிங் ஃபீங்கிறதும் 0. இந்த மாதிரி பேங்க்ல கூட லோன் கொடுக்கல, சீரியஸ்லியே சொல்கிறேன். ஸோ நான் பர்சனலாக இதில் 2 டைம் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான லோனா இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு வட்டியை போட்டு தீட்டுறானுங்க. இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொஞ்சம் பாருங்க. ஸோ எனக்குலாம் சிபில் ஸ்கோர் 789 இருக்குது, நல்ல சிபில் ஸ்கோர். இது மட்டும் இல்லாமல் ஒரு பெனால்ட்டி கூட இது வரைக்கும் கிரெடிட் கார்டுக்கோ லேட் பேமெண்ட் எதுவுமே பண்ணது கிடையாது. அதே மாதிரி பெனால்ட்டி போட்டு நம்ம லோன் அமௌண்ட் எதுவும் பே பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு 100% ஆன் டைம் பேமெண்ட் தான். பட் எனக்கு வட்டியை இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, 25.71% வந்து பர் இயருக்கான இன்ட்ரெஸ்டா வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கந்து வட்டி லெவலுக்கு வந்துருச்சு. மற்ற லோன் ஆப்ஸ்ல தான் இந்த மாதிரி லோனுக்கு வட்டி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் நேவில 18, 15, 16 இப்படிதான் நான் லோன் எடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வட்டியை 25% ஒரு இயருக்கு ஏத்திட்டானுங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற ஒண்ணு இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 70,000 லோன் எடுத்தோம் அப்படின்னா 3,300 ப்ராசஸிங் ஃபீ வேற போடுறானுங்க. இப்போதைக்கு இதுல ஒரு ஒர்த்தபுளான ஆப்ஷன் அப்படின்னா ஃபார்க்ளோஸ், எப்போ வேணாலும் ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். 0 ஃபார்க்ளோசிங் ஃபீ, இது ஒன்று தான் இதுல உள்ள ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம அப்படியே எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுல எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம லோன் அமௌண்ட்டை வேரி பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 70,000 வரைக்கும் நம்ம லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கொயரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்து லோன் அமௌண்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லோன் எடுக்கிறது, இந்த ஆப்பில் லோன் எடுக்கிறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த்தே கிடையாது. இதுக்கு நீங்கள் லோன் எடுக்கிறது மற்ற நார்மல் கந்துவட்டி லோன் ஆப்ஸில் லோன் எடுக்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நேவி வந்து முன்னாடி மாதிரி அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான லோனை வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணலை. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 23 மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை மாசத்துல இதை ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 23 மாசம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ 3,900 மட்டும்தான் வந்து வரும். இது மாசத்தை வந்து நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா, ரீபேமெண்ட் மந்த்தை கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இஎம்ஐ அமௌண்ட் பெர் மந்த்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 70,000 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 23 மாசத்தை அப்படியே செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோனை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதே மாதிரி வந்து ஃபார்க்ளோசிங் ஃபீ வந்து கிடையாது. பட் இன்னைக்கு ரேஞ்சில் ப்ராசஸிங் ஃபீ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டானுங்க. இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கூட நான் கஸ்டமர் கேர்ட்ட வந்து சேட் பண்ணி கேட்டதை காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவி கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீமில் நான் வந்து சேட் பண்ணி கேட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து ப்ராசஸிங் ஃபீலாம் இல்லை, இப்போ எதுக்கு ப்ராசஸிங் ஃபீலாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2025 பிப்ரவரி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 இருந்து புதுசாக இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களா, அதாவது ப்ராசஸிங் ஃபீயை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2025 பிப்ரவரி 28க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயே இருந்திருக்காது. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல 2ல இருந்து அதிகபட்சம் 4% வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டியும் அநியாய வட்டியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் சேட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை எடுக்கிறது என்ன பொறுத்த வரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வேணா எடுங்க. அதே மாதிரி இதில் வந்து ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, 16% அப்படிலாம் வந்து முன்னாடி கொடுத்தாங்க. இப்போ அப்படி கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. நீங்க ஒருவேளை இப்போ ரீசெண்டாக 2025 பிப்ரவரி 28க்கு அப்புறம், அதாவது மார்ச் 1ல இருந்து நீங்க வந்து நேவில லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து போட்டாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த லோன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்றதுக்கான பேங்க் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஒசி, நம்மளோட ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து கேஒசி வந்து பண்ணணும். கேஒசி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னா இதை லைவாவே எடுத்து உங்களுக்கு காமிச்சிடும். இது வந்து
வேஸ்ட் எடுத்துக்கிறது கூட 3300 வேஸ்ட்டாக தான் போகும். இதுக்கப்புறம் நம்ம ஃபார் க்ளோசிங் ஃபீ வந்து கிடையாதுங்கிறதுனால எப்போ வேணாலும் ஃபார் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி 50,000 நான் லோன் எடுத்து அதை வந்து யூஸ்லாம் பண்ணலை, லைவாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக லோன் எடுத்து அடுத்து 1 வீக்கில் நான் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணேன். அந்த 1 வீக்குக்கு மட்டும்தான் வந்து வட்டி போட்டாங்களே தவிர வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. அன்னைக்கே ரீபேமெண்ட் பண்ணனா அந்த வட்டியும் கிடையாது, ப்ராசஸிங் ஃபீ இல்லை, அதே மாதிரி ஃபார் க்ளோசிங் ஃபீ இல்லைங்கிறதுனால ₹1 கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல் அப்படியே பே பண்ணிலாம் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இருந்தது. பட் இன்னைக்கு ரேஞ்சில் நேவியில் லோன் எடுக்கிறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ பழைய ஸ்டேஜுக்கு இனிமையும் நேவி போச்சுன்னா வேணால் நம்ம வந்து இதில் லோன் எடுக்கிறது ஒர்த்தாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.